முடியவில்லை. இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் தோழா. எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார். உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழித்து அடிமணி படைத்திடவா. சத்தியம் சிவம் சுந்தரம். முடியும் முடியும் முடியும். இன்றைக்கு அண்ணனை பற்றி கட்டாயமாக பேசணும். என்னத்துக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் லா காலேஜினுடைய ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக அவருக்கு இது சத்தியம் சிவம் சுந்தரம்ங்கிறதோ இல்லை ரைட் இன்ஃபர்மேஷன் குரூப்னு சொல்கிறதோ ஆரம்பிக்குங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயம் எந்த அரசு துறைக்காக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்கும் நம்ம போராடித்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மை தானே, அது மாற்று கருத்து இல்லையே. ஆனால் அந்த போராட்டம் எப்படியாப்பட்டது, அதில் வரக்கூடிய துன்பங்கள் என்ன, அவங்களை எப்படி போராட்டத்திலிருந்து காப்பாற்றி வழி நடத்துறது அப்படிங்கிறது அண்ணனோடது. 34 விதமான அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இல்லை, உண்மைது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கே போய் கேட்டிங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க நம்மளையா. நீங்கள் வேறு லெவலில் போயிட்டு நமக்கு ஒரு கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த உள்ளே போக முடியும். ஆனால் இவர்கள் அதற்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சவர் ஆக்சுவலாக. அதனால் மட்டும்தான் அவர் இங்கே இருக்கார். இப்போ சரிங்களா, எல்லா ப்ரொஃபஸர்ஸும் இந்த மாதிரி ஆகிட முடியாது ஆக்சுவலாக. அதனால் அப்படியாப்பட்ட ஒருத்தர். ஆனால் அடுத்ததாக அவர் ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டார். என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த எதிர்கால சமுதாயம் கல்வியில் மட்டுமல்ல அறிவிலும் தெளிவாகவும் புரிந்து நடந்து அடுத்த தலைமுறைகள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறார். அந்த விருப்பம்தான் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் சத்தியம் சிவம் சுந்தரம். ஆக்சுவலா அதுக்கு வழிகாட்டியாக தான் இவர் வந்திருக்காரு. அடுத்தது சரிங்களா, ஏனென்றால் இவர் மோட்டிவேஷன் பண்ணுறதுல இவர் ஒரு தனித்திறமை இவரோடது உண்டு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய எஜுகேஷனில் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும், அந்த தடைகளிலிருந்து விலகினால் எப்படி மார்க் வாங்குவான், ஹை ஸ்கோர் எப்படி எடுப்பான். ஏன்னா இன்றைக்கி மார்க் தானே பேசுது எல்லா இடத்துலையுமே. அப்படிங்கிறதுனால அந்த மார்க் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிகளையும் அவர் தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்றதுக்காக நான் நன்றி சொல்ல கடவுப்பட்டேங்க. ஆக்சுவலாக உங்கள் மனைவருக்கு மத்தியிலும் என்னை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக என் குரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவார், உங்ககிட்ட அதை மட்டும் சொல்லணும். முதல் முறையாக என் குருவை சந்திக்கின்ற போது எல்லார்கிட்டையும் அவர் கேட்குற கேள்வி ஒரே ஒன்று தான், உன்னுடைய விருப்பம் என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு தான் கேட்பார். சரியா? ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ஆசைகள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக என்றைக்கு ஒரு குழந்தைய கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலையில் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் கலெக்டர் ஆகிடுறேன் அப்படிங்கும். நாளை காலையில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போலீஸ் ஆகிடுறேன், ஜட்ஜ் ஆகிடுறேங்க அடுத்தது. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் ஆசை ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று விருப்பமாக என்றைக்கு மாறுகின்றதோ, அந்த விருப்பம் எப்பொழுது ஒரே நோக்கமாக மாறுகின்றதோ, அந்த நோக்கத்தினுடைய எல்லை லட்சியமாக மாறுகின்றதோ, அதன் பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே முக்கியமாக சொல்கிறது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்துக்கும் அந்த தொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதா பங்கு. இது அதற்கான வழிநடத்தலுக்காக தான் இந்த சத்தியம் சிவம் சுந்தரம். ஏன்னா சாதாரணமானதில்லை, நம்ம எதை வேணால் கண்டுபிடிச்சிடலாம், எதை வேணால் செஞ்சிடலாம். ஆனால் அது சுயம் சார்ந்ததாக இல்லாமல், நம் குடும்பத்தை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல், இந்த சமுதாயத்தினுடைய வழிநடத்துறதுக்கு, சமுதாயத்துக்கு ஏற்றதாக நல்லதாக அது வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்காக இவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அந்த முயற்சிக்காக ஒத்துழைப்பு தள்ளிய முதல்ல மறுபடியும் சார்கிட்டே வந்துடுறேன். சரிங்களா? அதனால் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக அண்ணனுக்கும் இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சரி, நவ் எனக்கு தெரியும் சக்ஸஸ்க்கு நிறைய விஷயங்கள். இப்போது
பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? கேள்விக்கு பதில் இல்லையா? நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ மாற்றிடுவோம், வித்தியாசமாக செய்வோம். வின்னர்ஸ் டோன்ட் டூ different things, they do things differently. Very nice. So let's do things differently. Now you ask me questions about success. I will tell you. Each one good question will get a lovely gift. Come on. Coming. For in day-to-day life, we face lots of distractions, sir. Social media, television, and etc., sir. And how can we focus to success, sir? Distraction இல்லையா? புஃபே பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துக்கிறேன், அதை மட்டும்தான் சாப்பிட்றேன். கரெக்டா? எல்லாத்தையும் உள்ளே போட்டால் இது என்ன, இதுக்கு பேர் வயிறா இல்லை குப்பு தொட்டியா? எல்லாத்தையும் போட்டால் என்ன ஆகும்? வயிறு கெட்டு போயிடும். அதை மாதிரி மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? Thinking. They also think very well. They cannot talk, we talk. இல்லையா? So என்னன்னா, we have this ability to know what is right, what is wrong. இப்போ ஸ்ரீவித்யா என்ன சொன்னாங்க? Distraction, is it right or? நீங்க சொல்லுங்க, what is it? ஒரு ராங்கான விஷயத்தை செய்யலாமா? அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை? ஆனால் மனுஷன்தான், நம்ம மனுஷனாக இருந்தாலும் மிருகத்தோட கேவலமாக பிஹேவ் பண்ணுறோம். எஸ் ஆர் நோ? காட் பிளஸ் யூ. இப்போ நீங்கள்லாம் 11th ஸ்டாண்டர்ட் இல்லையா? எஸ் சார். இப்போ 8th ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் நான் படிக்கிற காலத்தில் 8th ஸ்டாண்டர்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்க. இந்த கையில் ஒரு பேப்பர், இந்த கையில் ஒரு பூத கண்ணாடி. தினம் சூரிய பகவான் வேலை செய்கிறாரு, நம்ம தான் வேலை செய்கிறதில்ல. அந்த சூரிய பகவானோட ஒளிக்கதிர் வாங்கி அந்த பேப்பரோட கரெக்ட் ஃபோக்கல் லென்த் வச்சா என்ன ஆகும்? பேப்பர் பர்ன் ஆயிடும். கிவ் a big hand. பேப்பர் பர்ன் ஆகுமா? பர்ன் ஆகும், உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் தெரியும். இப்போ தெரியாத ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மனம் ஒரு குரங்கு, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபோக்கல் லென்த் என்ன பண்ணுறோன்னா இப்படியே வச்சுட்டு இருந்தால் அது எரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மேக்னிஃபைங் கிளாஸை இப்படி திருப்புறோம். நடக்குமா? அவன் வில் ஐ பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்? இல்லை, என்னால் முடியாது. சீச்சி, என்னைக்கு நல்ல மூடு இருக்கோ என்னால் முடியும். இப்படி மூடு மாற்றிட்டே இருக்கலாமா? சிடம், மூடு மாற்றக்கூடாது. ஒரே எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு என்ன வேணுமோ. அப்போ அது பேர் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எய்ம். ஸ்பெல்லிங் என்ன? AIM அப்படின்னா ஆம்பிஷன் இன் மைண்ட், எண்ணம் போல் வாழ்க்கை. உனக்கு என்ன எண்ணம் இருக்கோ அது நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அதுதான் உன் எண்ணம், அது உனக்கு வேணும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாம் வந்து எல்லாம் தாண்டி 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்தீங்க. 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்டில் ஒன்று வேணும்னா மம்மி டேடி கிட்ட வாங்கினீங்கன்னா வாங்கலையா? இன்னைக்கு எங்கே போச்சு அந்த பிடிவாத குணம்? போச்சு இல்லை? அன்னைக்கு இருந்த பிடிவாத குணம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நல்ல விஷயங்கள் விட்டுட்டு கெட்ட விஷயங்களை பிடிச்சிக்கிட்டீங்க. யூ ஹவ் கிராஸ் த லைன் ஃப்ரம் த ரைட் டு த ராங். த ராங் சைட் போனதுனால எல்லாமே ராங்காக இருக்குது. இஃப் யூ ஆர் ஆன் த ரைட் சைட், எவ்ரி திங் இஸ் ரைட். கரெக்டா? ஓகே ஓகே சன், புரிஞ்சிச்சா ராஜா? அவ்வளோதான், ஃபோக்கஸ் பண்ணு. என் பேர் SB ஹேமசங்கா. நான் ஃப்யூச்சரில் ஒரு மில்லியனர் இல்லை பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அவரோட எய்ம், எண்ணம் போல் வாழ்க்கை. அது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எப்படி டேடி மம்மி எது கேட்டாலும் அப்பா அம்மா கொடுக்குறாங்களோ அதை மாதிரி நம்மளோட உண்மையான இறைவன் யாருன்னா இயற்கையும் பிரபஞ்சமும் கடவுள் தான். நம்ம எது கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, நம்ம தான் கேட்கல. ஸோ அது பிரகாரம் வந்து ஒர்க் பண்ணு, நிச்சயமாக ஒன்று கிடைக்கும். காட் பிளஸ். அதில் 2 சொன்னேன், மில்லினியர் பில்லினியர். கரெக்டாக ஒன்று மட்டும் சொல்லணும்.
பில்லியன். Yeah. இது ஒன்று மட்டும் யூ திங்க் ஆப்டிமிஸ்டிக், டெஃபினெட்லி வில் கெட் அ ரெஸ்பெக்டட் கோல். ஓகே, ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் லவ்லி வேர்ட்ஸ். I'm Sri Gayatri from Balabharati Matriculation Higher Secondary School. Sir, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ப்ளீஸ் சொல்லுங்கள். நான் என்னோட சக்ஸஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ நெவர் கிவ் அப் இன் லைஃப், ஐ கீப் ஆன் டூயிங். அதான் நான் சொன்னேனே, 60 வயசில் நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் ஐயா கிட்ட போனேன். அந்த தேடல், எத்தனையோ பேரை நான் சந்தித்தேன், எத்தனையோ பேரை சொன்னாங்க, ஆனால் எனக்கு மனசில் படலை. இது சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி பண்ணுவார். நான் சொன்னேன், அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சார், எதையோ செஞ்சார், ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் என் மனசு படலை. பியூட்டி என்ன தெரியுங்களா, என்னை அறிமுகம் செஞ்சது ஐயா கிட்ட பேர் வந்து சூரியகுமார். ஓகே, இதுதான் சூரியகுமார் ஐயா என்னை அறிமுகம் செஞ்சார். நான் உடனே அடுத்த செகண்ட் குதிச்சிட்டேன், உடனே செஞ்சுட்டேன். ஐயா ஃபஸ்ட் டைம் என்னை நாடி பார்த்து வைத்தியம் பண்ண உடனே நான் சொன்ன மொதல் வார்த்தை, இந்த பூமியில் நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணுன்றதுக்காக தான் இறைவன் உங்களை எனக்கு கொடுத்தாரு. இது சொன்ன முதல் வார்த்தை. ஓகேங்களா? சரி, அடுத்து என்னை அறிமுகம் செஞ்சது பேர் என்ன? சூரியகுமார் சார் அறிமுகம் செஞ்சார். இல்லை, அவர் செஞ்சாரா? அவர் செய்யலை. அவருக்கும் இந்த செய்தி வந்தது டாக்டர் ஐயா பற்றி. நாங்கள் 2 பேர் ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், என்மாஸ் இந்தியாவில். ஒரு வைஸ் பிரசிடென்ட்டு, நான் ஹாப்பினஸ் டைரக்டர். அவர் சொன்ன உடனே நாங்கள் உடனே போனோம், சந்தித்தோம். நான் உடனே செஞ்சுட்டேன். அவர் செய்யலை. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நான் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், என்ன பண்ணீங்களா பண்ணலையான்னு. இல்லை பண்ணலையே, நீ முட்டாளியா அப்படின்னு. புரியுதுங்களா? ஐயா அவருக்கு தான் அறிமுகமானார், ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி எடுத்துகிட்டு போனது யார்? நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் அவர் செஞ்சார். அவருக்கு ஆக்சுவலாக அவருக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். ஸோ வாழ்க்கைன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நோ பெயின் நோ கெயின், PAIN இல்லையா? பெயின் இட் செல்ஃப், பாசிட்டிவ் அப்ரோச் இன் நெகட்டிவ். ஸோ ஐ எம் அ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் சக்ஸஸ். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ் தான். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் END, யுவர் எஃபர்ட் நெவர் டைஸ். அண்ட் நெக்ஸ்ட், யூ மஸ்ட் பி இன்ஸ்பயர்ட் பை வாட் ஐ சே. தட் மீன்ஸ் யூ மஸ்ட் டேக் இட் அப் as a challenge and achieve whatever you want in your life. What is that you want to achieve in your life? அதை சொல்லு. You are talking about my life. My life, you don't worry. You worry about your life. உன் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். I want to become a pilot. Super. You want to become a pilot? You will become a pilot. Provided your parents have that money to send you for the pilot training school. Pilot is very, very expensive. So then you have plan B. Plan A, plan B. Government railways. Okay. God bless you. Good afternoon, sir. I am Ritesh Kumar from Jairam Higher Secondary School. I want to ask you a question, sir. Would you please help me and also give some important key points to get success as an empowered youth in this competitive world? அதான் கண்ணா, ருதேஷ், வாட் யூ வாண்ட், வாட் இஸ் தட் யூ வாண்ட், எனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஐஏஎஸ் சொன்ன படிக்கணுன்னு. ஐஏஎஸ் படிக்கணுன்னா ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு நல்ல கோச்சிங் சென்டருக்கு போனால், ஒரு நல்ல கோச்சிங் சென்டருக்கு பேர் வாஜிராம், டெல்லியில் இருக்குது. அந்த வாஜிராம் சார் வந்து அவர் வந்து ஐஏஎஸ் படித்து அவர் மிகப்பெரிய சாதனை படித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. போய் உட்காந்து படிச்சின்னா நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும். வாட் இஸ் தட் யூ வாண்ட், யூ வில் கெட். அதுக்கு தகுந்த வேலை நம்ம செய்யணும். நானே வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னா படிக்கலாம். அதுக்கு நீ எக்ஸ்ட்ரானரி ஜீனியஸாக இருக்கணும். லைக் ஐ மெட் கலெக்டர் M. ரவிச்சந்திரா, சித்தூர் கலெக்டராக இருக்கும்போது நான் கேட்டேன், கலெக்டர் எப்படி நீங்கள் இது சரித்திரம் படிச்சிங்க, எப்படி சாதிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னார். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன், பின்னாடி நின்று பார்க்கும்போது ஒரு புஸ்தகம் இருந்தது, ஹவு டு பிகம் அ கலெக்டர்னு. அதை வாங்கி நான் படித்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் படித்து நான் கலெக்டர் ஆனேன் அப்படின்னாரு. அது அந்த காலம், காம்படிஷன் கம்மி. இன்றைக்கி காம்படிஷன் அதிகம். ஸோ யூ ஹாவ் டு பி பெட்டர் தென் தி அதர் பீப்புள். ஸோ நீ பெஸ்ட்டாக இருக்கும்போது நிச்சயமாக நீ வந்து சாதிக்கலாம். அப்போ அவர் சொன்னார், எப்படி படிப்பாருன்னா 20 நிமிஷம் படிப்பார், ஒரு 10 பாயிண்ட் படிப்பார்.
20 நிமிஷம் அந்த 10 பாயிண்ட் அதை படித்து முடித்து புக்கு மூடி வச்சுட்டு காரிடாரில் நடப்பார். நடந்து அந்த 10 பாயிண்ட் வந்துருச்சா மனப்பாடம் ஆயிடுச்சான்னு அது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார். அவர் சொல்லி கொடுத்தது நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். இன்னொரு ஸ்கூலில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருந்தது. அந்த குட்டி பொண்ணு வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குச்சு. பொதுவாக நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்போம், ஹவு டிட் யூ அச்சீவ் திஸ், ஹவு டிட் யூ அச்சீவ் தட்னு. அப்போ அந்த குட்டி வந்து என்னை கேட்டது, அங்கிள் ஊருக்கு போனால் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் அப்படியே திருன்னு முழிச்சேன். அதை ஊருக்கு போனால் என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டியை பார்ப்போம், அவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குவோம், காசு கொடுப்பாங்க, ஜாலியாக போட்டுப்போம். அப்புறம் பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, இங்கே அங்கே போயிட்டு இந்த நாட்டுக்கோழி எல்லாம் வறுத்து சாப்பிடணும். அது இல்லை, அப்படியே என்னை பார்க்குது. போச்சுரா சாமி, அவுட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துருந்தது. அப்புறம் காத்தாடி விடுவோம், கில்லி விளையாடுவோம், மாங்காய் மரம் ஏறுவோம், மாங்காய் பறிப்போம், சினிமா போவோம். அப்படியே இப்படி பார்த்துது. சரி ஓகே, நம்ம ஷேம் பப்பி ஷேம் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு, சரி குட்டி நீயே சொல்லு பதில் என்ன பண்ணுவேன். அங்கிள் நான் வந்து ஊருக்கு போனால் தாத்தா பாட்டி காலில் வந்தெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நான் லைப்ரரிக்கு போய் படிப்பேன். அப்படின்னா தபால் நான் அவள் காலில் வந்துட்டேன். புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். A little girl how she achieved state rank அப்படின்னா லீவில் ஊருக்கு போகும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன பிறகு எங்கே போய் படிக்கிறா அவங்கள பார்த்துட்டு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ மரியாதை கொடுத்துட்டு அந்த குழந்தை எங்கே போகுது, லைப்ரரிக்கு போய் படிக்குது. அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நோ சார். அதான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வில் மேக் யூ த கிரேட்டஸ்ட் பர்சன் இன் லைஃப். யூ வாண்ட் டு பி ஆர்டினரி ஆர் எக்ஸ்ட்ராடினரி? எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி. இந்த பக்கம் ஆர்டினரி, இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இந்த 2 ஆர்டினரி எடுத்துட்டா என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா. Anything you do extra in your life will make you an extraordinary person in life. And that is success. Thank you. அமெரிக்காவில் ஒரு பலூன் வியாபாரி பலூன் வித்துட்டு இருக்கிறாரு. கலராக பலூன் போட்டுட்டு இருக்கிறாரு. க்ரீன் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், எல்லோ கலர்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு குட்டி பையன் அங்கே 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 வந்து இருப்பாங்க, ஒயிட் கலர் பிளாக் கலர் இருப்பாங்க. அந்த பிளாக் தம்பி ஒன்று அப்படி பார்த்துன்னே இருக்கிறான். இப்படி பார்க்குறான். அப்படி மொல்லமாக இவர்கிட்ட வந்து அந்த பலூன் வியாபாரிக்கிட்ட இப்படின்னா ஏன்னா குட்டி அப்படின்னா அப்படி பார்த்துட்டு இவன் கேட்குறான், அங்கிள் இந்த பிளாக் பலூன் பறக்காதா அப்படின்னு. நாங்களாம் வயசானவங்க, எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குல்ல, இந்த அனுபவம் இருக்குது. அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன இவன் கேட்குறான்னு ஒரு நிமிஷம் இருடா செல்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பை இருந்தது. இதா பிளாக் பலூன். கேஸை பிடிச்சி டப் மேலே பறந்துச்சு. அவனை பார்த்துட்டு கேட்டார், என்ன ஹாப்பியா? அங்கிள் தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஹாப்பின்னு அவன் கட்டிப்பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஏ குட்டி, இந்த மேலே பலூன் பறக்கிறது இல்லையா, வெளியே தோற்றத்தினால இல்லை. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஒயிட் கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர். உள்ளே என்ன இருக்கோ அதனால தான் அது மேலே பறந்துட்டு இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு உள்ளே கனெக்ட் பண்ணுங்கள். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் கனெக்ட் இன்சைட் அண்ட் கிரியேட் சக்ஸஸ் வித் ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் சத்யம் சிவம் சுந்தரம். விஷிங் யூ சக்ஸஸ், சக்ஸஸ், சக்ஸஸ். காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. ஜெய் ஹிந்த். I'd like to thank all the school owners for sending the children for this beautiful session of Satyam Shivam Sundaram, Jairam High Secondary School, Sharada Matriculation Higher Secondary School, Sharada Bala Vidya Mandir High Secondary School, Bala Bharati Matriculation School, St. Joseph's Matriculation School, Government Higher Secondary School, Ayodhya Pattinam. ரொம்ப சந்தோஷம் இத்தனை குழந்தைங்களை சந்தித்த மாதிரி. காட் பிளஸ் எவ்ரிபடி வித் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த். வணக்கம் எல்லோருக்கும். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக சேலம் மண்டல நிர்வாகிகள் கடந்த ஒரு 15-20 நாட்களாக ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் டீம் எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கு காலையில் 7-8 மணி வரை இங்கே மேடை அலங்காரம் வரைக்கும் செயல்படுத்தி
இந்த மாணவர்கள் இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்து பெரும்பாடுபட்ட நிர்வாக நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும், எஸ்பெஷலி தேவகுமார்னே, விக்னேஷ் சார், அய்யனார்னே, மற்ற முக்கிய நண்பர்கள் நிறைய, அதே மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்க, தஞ்சாவூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் பொழுது அஜய் ரத்னம் அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த சேலம் மண்டல ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். அதேபோல் இங்கே நிகழ்ச்சியின் அஜய் என்ன சொன்ன மாதிரி ஹீரோயின்ஸ், ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குட்டி பிள்ளைகளுக்கு முந்திலாம் பார்த்தீங்கன்னா படிக்க மட்டும் சொல்லுவாங்க, தயவுசெய்து படிக்க வேணாம், நீங்கள் ரைட்டாக தானாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது வழி. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு வழி. விரைவில் ஓராண்டு நிகழ்வில் வெற்றி பெற்ற சில பேருக்கு வெற்றி மாணவர்களை தேர்ந்தெடுப்போம். அது உங்களுக்கு நிகழ்ச்சியில் தெரியும். 12வது ஒரு வருட நிகழ்வு அடுத்த ஜனவரி முடியும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இதே போன்ற நிகழ்ச்சி முடித்து தமிழ்நாட்டில் ஒரு 3 பேரை சத்தியம், சிவம், சுந்தரம் என்று 3 அவார்டு கொடுப்போம். அதுக்கான திட்டமிடல் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது உங்களிலிருந்து இந்த மண்டலத்திலிருந்து ஒரு 10 பேர் வந்து பங்கேற்பார்கள். இது ஒரு நீண்ட நெடும்பயணமாக செயல்படுத்த இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு முதல் நன்றி. ஒரு அசம்பாவிதம் கூட இல்லாமல், ஒரு சங்கடங்கள் கூட இல்லாமல் நடத்தி வைத்த இறைவனுக்கு நன்றி. இறைவன் கொடுத்த பிள்ளைகள் நம் அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொருவரும் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக பயணத்தில் சென்று வீடு சேர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இறைவனுக்கு நன்றி.